சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி தம்பி பர்த்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. நமக்கு வந்து வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து லேட்டாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து கிட்ட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிவிபி இந்த ஹாலில் தான் வச்சிருந்தோம். இந்த ஹாலில் வந்து கொஞ்சம் சௌகரியமாக தான் இருந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன், மேலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அந்த மாதிரி இந்த ஹாலில் வந்து இருக்குது. ரெண்டாவது சமைக்கிறதெல்லாம் வந்து வெஜ்ஜினா தான் அங்கே சமைக்க விடுவாங்க. நான்வெஜ் அப்படின்னாக்கா வெளியில் சமைச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க. நம்ம கொஞ்சம் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி அந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பாடு போட்டோம். அதனால் புரட்டாசி அப்படின்றதுனால வெஜ்ஜி நான்வெஜ் ரெண்டுமே சேர்த்து போட்டோம். வெஜ்ஜி சாப்பிட்றவங்க வெஜ்ஜி சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன் எல்லாமே அங்கே அந்த மண்டபத்திலேயே தான் பண்ணாங்க. இது வந்து ரமேஷ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாப்புல. இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கீழே பாருங்கள், அப்படியே லைட்லேயே வந்து யோகன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் நானும் வரலட்சுமியும் கீழே வந்த உடனே நம்ம பேசிக்கிட்டே கொஞ்சம் தம்பி கூட பேசிக்கிட்டே இருந்ததை அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க. நல்ல வேலை அழுவான் அப்படின்னு பார்த்தோம். எந்த இடத்துலையும் அவன் வந்து அழுகாமல் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துட்டார். நாங்கள் கொஞ்சிட்டு இருக்கும் போதே அவர் அங்கே வர்றத அவங்க தாத்தா அவங்க எல்லாரையும் வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். நம்ம ஆளுங்க யாரெல்லாம் வராங்களோ அவர் முகத்துக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாரையுமே வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். அப்புறம் யோகன் கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவர் வந்து ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு, அதுக்கப்புறம் கீழே உட்காந்துடுறாரு. யோகன் வந்து கொஞ்சம் லேட்டு தான், 8வது மாதம் 8 அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் லேட்டாக தான் நடந்தார் நமக்கு. அப்புறம் அவங்க தாத்தா தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் வீடியோ ஃபோட்டோ அது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோ எடுக்கும் போது எல்லாமே அவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஏன்னா வீட்டில் வீடியோ எடுத்து பழகிட்ட தொட்டு அவருக்கு வந்து அது அவரையும் மறந்து அந்த இது வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் ரமேஷ் தூக்கி வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோ இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லாத்துக்குமே அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தார் யோகன் சத்யா. அதுக்கப்புறம் லக்ஷிதா வந்துட்டா. லக்ஷிதா வந்த உடனே அவளை வந்து ரமேஷ் தூக்கி வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாப்புல. லக்ஷிதாவுக்கு பிறந்த முடி எடுக்காத தொட்டு அந்த முடி வந்து அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வரலட்சுமி வந்து யோகனை தூக்கி வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் யோகன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவர் வந்து அந்த ட்ரெஸ்லேயே தான் இருந்தார். ஒரு அழக்கூட அழுவலை, அப்படியே தூங்கிட்டார், மேடையிலேயே தூங்கிட்டார். முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அங்கேருந்து லைட்லாம் வருது பாருங்கள், அதை தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பா வந்த உடனே தான் கொஞ்சம் சிரிப்பு வருது அவருக்கு. பாய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்த உடனே சொல்கிறாரு. சில விஷயங்களை சொல்லி கொடுத்த உடனே அவர் பிடிச்சிக்கிறாரு. லக்ஷிதா பயங்கர டான்ஸ் தான். இங்கே வந்து நம்ம ரிலேஷன் எல்லாமே வந்துட்டாங்க. இது வந்து என்னோடய அக்கா, அப்புறம் அக்கா பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க. அக்காவோட சம்மந்தி இப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சித்தி பொண்ணு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கும்போது தான் எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். நல்லா பேசிக்கிட்டு எல்லா கதையும் அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயில் போவோம் இல்லைங்களா, அந்த ஊருக்காரங்க நம்ம சொன்ன ஒரு சொல்லுக்காக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரமேஷும் வந்து எல்லார்கிட்டையும் சிரித்து பேசிட்டு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு போனாப்புல. ஆனால் மற்றவங்க தூக்கும் போது மட்டும் பாருங்கள், எல்லாருக்கும் ஹாய் சொல்லு அப்படின்னோடனே ஹாய் சொல்லிடுவார். செம்ம சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம சொன்னதை உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவன். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து நான் வீடியோவில் சொன்னதுக்காகவே வந்திருந்தாங்க. இங்கே வந்து வினோத் வந்து 50 ரூபா நோட்டில் வந்து சூப்பராக ஒரு மாலையும் கிரீடமும் செஞ்சுட்டு வந்திருந்தாப்புல. அந்த கிரீடம் மட்டும் வைக்கும் போது அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் மாலை போட்டப்போ அழகாக வச்சுட்டு பேசாமல் இருந்தான், கொஞ்ச நேரம் இருந்தான். ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாலை.
இவ்வளோ அழகான ஒரு மாலை யோகனுக்கு. வினோத் வந்து இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாப்புல. தம்பிக்காகட்டும், பாப்பாக்காகட்டும், லக்ஷிதாக்காகட்டும், இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாப்புல. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிரீடம் மட்டும் கொஞ்சம் குத்துச்சு, அதனால் போட்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவங்க 2 பேரும் என்னோடய மச்சனரோட பையன், மருமகன். சின்ன குழந்தைங்க ஃபங்க்ஷன் அப்படின்றதொட்டு இந்த சாக்லேட்டு, அதுக்கப்புறம் 90ல் வந்த சில சாக்லேட் எல்லாம் வச்சுருந்தோம். மிட்டாயி, ஆரஞ்சு மிட்டாயி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம். ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிறமா நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் என்ன சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து ஒரு குச்சியில் குத்தி அந்த சாக்லேட்டில் இது பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இது எல்லாமே இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரியாது. இவங்க வந்து இந்த அம்மா வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என் வயிற்றில் பிறக்காத பொண்ணு, வயிற்றில் பிறக்காத பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இது பாசம்னா அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாசம் எங்களுக்கு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்தாங்க, இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. டிஜே வந்து நம்ம ஸ்ரீயோட அம்மா சொன்னாங்க, அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷனில் வச்சவர் தான் நாங்கள் எங்கேயுமே வச்ச எது பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்களாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸு, பாட்டு அந்த மாதிரி. ஏன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இதை வந்து நாங்கள் வச்சோம். சரி குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்படின்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க, ரிசப்ஷன் அப்படின்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க, இப்போ மஞ்சள் நீராட்டு விழானா அதுக்கு வேறு மாதிரி பண்ணுவாங்க. இங்கே வந்து ஸ்ரீ பாப்பா, ஸ்ரீயோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸ்ரீ அன்னைக்கு செம்ம சூப்பராக ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருந்தாங்க. ஆர்கே பற்றவரும் வந்திருந்தார், அவங்க அம்மா வந்திருந்தாங்க. கேக் கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எல்லாரும் அங்கே நின்று கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரலட்சுமி அம்மா வந்து ரொம்ப அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்துட்டுறாங்க. அப்புறம் கடைசியில் தான் அவங்க வந்து மேடைக்கே வந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் 1 மாதம்தான் ஆகியிருந்தது. அதனால் ரொம்ப அலைச்சல் வேண்டாம் அப்படின்னு அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. கேக் வந்து இப்போ இங்கே எல்லாம் சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணோம். இந்த கேக் வந்து நாங்கள் தான் ரெடி பண்ணோம். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் சாஞ்சிடுச்சு, ஏன்னா வெயிட் அதிகம் அப்படின்றதுனால. கேக் கட் பண்ணி முடிச்சோன்னா மேலேருந்து ஏதோ வருதுன்னு எப்படி பார்க்குறாரு பாருங்க. நான் சொன்ன பசங்க கிட்ட தள்ளி வெடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெடிச்சிட்டாங்க, சொல்கிறதுக்கு முன்னாடியே வெடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரியாண்டவர் கோவிலேருந்து இவங்க வந்திருந்தாங்க. அங்கே வந்து அர்ச்சனை அபிஷேகம்லாம் முடித்து தம்பிக்கு வந்து ஒரு சாமி மேலே போட்ட மாலை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸ்ரீயோட அப்பாவும் வந்து நல்லா இங்கே உட்காந்து பசங்களோட என்ஜாய் பண்ணின்னு, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ பாருங்கள், இவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க, செம்மையாக இருக்கும்.
டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு கால் தான் இருக்குது, ஆனாலும் எவ்வளோ டேலண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்றத இந்த இடத்துல இவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகாக பண்ணார். என்னால் தான் பார்க்க முடியல, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக தான் நான் வந்து பார்த்தேன் இந்த இடத்துல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். உங்களுக்கே பார்க்கும்போது வந்து இதெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு தோணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், சின்ன குழந்தைங்கள பர்த்டே அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறைய டான்ஸ் வச்சுருந்தாங்க இவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வந்து மேடையிலேயே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. ஸ்ரீ, லக்ஷிதா, அதுக்கப்புறம் சன்மிகா எல்லாருமே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஸ்ரீயோட பெரியப்பா, அவருமே செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீயோட அப்பா, இது ஸ்ரீயோட பெரியப்பா பொண்ணு, அவளுமே நல்லா டான்ஸ் ஆடுவாள். பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுனிதா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி தம்பி வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவன் அழுத உடனே சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்பிட்டாங்க. ஸ்ரீ வந்து என்னை கூப்பிட்டு ஒரே அமக்கலம் பண்ணி டான்ஸ் ஆட விட்டுட்டு இருந்தா. வந்து ஆடியே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி கொடுக்குறா, நான் ஆடிட்டுருக்கிறேன். அப்புறம் அவங்க 2 பேர் கடைசியில் வந்து அவங்க 2 பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீயோட அம்மாவும் அப்பாவும். லாஸ்ட் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் யோகனுக்கு பார்த்திங்கன்னா வரலட்சுமியோட அம்மா அப்பா, என்னோட பெரிய தம்பியும் தம்பி ஒய்ஃபும் கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்க. அழகாக வாங்கிட்டு வந்தாச்சு ரிமோட் காரு. இதை பார்த்த உடனே இந்த கடைக்கு போய் வாங்க போகிறோம், அப்போது வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போது யோகனை பார்க்கணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு சவுண்டு விட்டார். ரொம்ப ஆசையாக இதை எப்படா ஓப்பன் பண்ணுவோன்னு பசங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் லக்ஷிதா எல்லாருமே நான் உட்காருவேன் நீ உட்காருவேன்னு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா யோகனை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷிதா தான் ரொம்ப நேரம், லக்ஷிதாவும் சன்மிகாவும் தான் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே லாஸ்ட்டாக எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோ ஃபுல்லாக எல்லாருமே நின்று எடுத்துக்கிட்டோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா அதை பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷத்தை இங்கே வந்து நாங்கள் வந்து அனுபவித்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க எல்லாருமே. ஸ்ரீயோட அம்மா அப்பா, ஸ்ரீயோட பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃபு, அதுக்கப்புறம் எங்களோட மச்சினர் ஒய்ஃபு, எல்லாரும் ஒவ்வொருத்தராக நின்று, அப்புறம் ஆயாவால் மேலே ஏறி நிற்க முடியாது அம்மாவால் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிற்க வச்சு அவங்களோட நின்று நாங்கள் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நாங்கள் 4 பேரும், 2 தம்பிங்க, தங்கச்சி, நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து 2 தம்பிங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். இது எல்லாமே வந்து தீபிகாவும் வரலட்சுமி இவங்கெல்லாம் சொல்லி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. இங்கே நம்ம ஃபேமிலி, அப்புறம் தம்பி ஃபேமிலி அந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. வினோத் பக்கத்தில் நின்றுன்னு இருக்கிறது இன்னொரு வினோத், ரமேஷோட ஃப்ரெண்டு தான், கேமராமேனு. அவரோட நம்பரும் கீழே கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு வேணும்னா நீங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கடைசியில் தான் தம்பி வந்து இந்த வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார் கொஞ்சம் தைரியமாக. இந்த வண்டி எப்படி இருந்தது, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.